ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு பிரபுயாம் யூடியூப் சேனல். டுடே நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கோஆப்ரேட்டிவ் பேங்க்லேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எந்த கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் இதற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க, என்ன போஸ்டிங் கால்பார் பண்ணியிருக்கிறாங்க, அதற்கான கல்வி தகுதி, வயது வரம்பு, சம்பளம், காலிடங்கள் எண்ணிக்கை, யார் யார் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிப்பது, செலெக்ஷன் எப்படி பண்ணுறாங்க, விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்கு போன்ற அனைத்து டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். பார்த்த பிறகு மறக்காமல் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள் போய்ட்டு இதற்கான முழு விவரங்கள் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு விண்ணப்ப படிவம் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க்கை கொடுக்குறேன். டவுன்லோட் செய்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபுல் நேம், ஸோ இதற்கு நேராக பார்த்தீங்கன்னா நேம் எழுதிடுங்க. கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ், பர்மனன்ட் அட்ரஸ் எழுதிடுங்க. உங்களுடைய மொபைல் நம்பர் எழுதிடுங்க. இமெயில் ஐடியை எழுதிடுங்க. ரைட்டுங்களா? டேட் ஆஃப் பர்த், டேட்டு, மந்த்து, இயரு, ஸோ இந்த ஆர்டரில் எழுதணும். 1/9/2024 அன்று உள்ளவாறு உங்களுடைய வயதை கணக்கிட்டு எழுதிடுங்க. பாலினம் ஆனா பெண்ணன்றதை மேலே டிக் பண்ணிவிடுங்க. நேஷ்னாலிட்டி, திருமண நிலை, ரிலீஜன், ஃபாதர்ஸ் நேம், மதர் டங், தாய்மொழி. அதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ்லாம் தெரியும், ரீட் ரைட் ஸ்பீக்ன்றதை எழுதிடுங்க. Educational qualification details, experience details, whether in service, yes or no, ரைட்டுங்களா? செகண்ட் டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அனைத்து காலங்களையும் பூர்த்தி செய்த பிறகு மறக்காமல் உங்களுடைய சைன் போட்டுவிடுங்க. பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவணங்களுடைய நகல்கள் அனைத்திலும் அட்ரஸ் செய்து பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து அவர்கள் கொடுத்திருக்கிற முகவரிக்கு விண்ணப்பிக்க வேண்டும். அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக சமீபத்தில் எடுத்த பாஸ்போர்ட் அளவு புகைப்படத்தை கேட்டிங்களா, பாஸ்போர்ட் சைஸ் அண்டு கலர் ஃபோட்டோ அதை பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனில் ஒட்டிட்டு அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சைன் பண்ணணும். ப்ரூஃபுக்கு பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப் சர்டிஃபிகேட் வைக்கிற மாதிரி இருக்கும், ஜெராக்ஸு. ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி, பாஸ்போர்ட், ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், ரைட்டுங்களா, ஜெராக்ஸு. அட்டஸ்டு copies of proof of educational qualification and professional qualification, detailed experience certificate with the employer contact details, job profiles, handled natural projects handled etc., any other relevant documents. இன்டூ டைமில் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டு போகிற மாரி இருக்கும். ஸோ அதான் சொல்லியிருக்கிறாங்க லாஸ்ட்டாக. Originals of all the above documents should be shown to the export committee at the time of interview. Gettingla? Originals of the above documents should be shown to the expert committee at the time of interview. ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ்சி பேங்க்லேருந்து இதற்கான ரெக்ரூட்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க. டிஎன்எஸ்சி பேங்க் ரெக்ரூட்மெண்ட் 2024 டிஎன்எஸ்சி பேங்க்லேருந்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த பேங்க் வெப்சைட்டுடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வெப்சைட்டுக்கு வருவீங்க.
ஸோ இதில் போயிட்டு இதற்கான நோட்டிஃபிகேஷன் வந்து எங்கே பார்ப்பது அப்படின்னா, ஸோ இதை போயிட்டுருக்கு பாருங்கள், அப்ளை ஃபார் தி போஸ்ட் ஆஃப் ஐடி ஸ்பெஷலிஸ்ட் இன் டிஎன்எஸ்சி பேங்க், லிங்க் ஹியர்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். தி தமிழ்நாடு ஸ்டேட் அஃபெக்ட்ஸ் கோஆப்ரேட்டிவ் பேங்க் லிமிடெட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஸ்பெஷலிஸ்ட் ஐடிஎஸ் பதவிக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பேசிஸ் போஸ்ட்டு, issued by the managing director, the Tamil Nadu State Affects Cooperative Bank Limited, number 4 old number 233 NSE Bose Road, Chennai 6,01,000. The Tamil Nadu State Affects Cooperative Bank Limited, a scheduled cooperative bank operating Tamil Nadu, information technology specialist பதவிக்கு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க. என்னிலிருந்து விண்ணப்பிக்கலான்னு பார்த்தீங்கன்னா 14/9/2024 முதல் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 23/9/2024. இன்டர்வியூ டேட்டு பார்த்தீங்கன்னா வில் பி இன்ஃபார்ம்டு லேட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பின்னர் அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. என்வெலப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த பதவியின் பேர் வந்து மென்ஷன் பண்ணணும். அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஸ்பெஷலிஸ்ட் ஐடிஎஸ் அண்ட் கான்ட்ராக்ட் பேசிஸ் அப்படின்னு என்வெலப்பில் மென்ஷன் பண்ணணும், ரைட்டுங்களா? ஸோ விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா தி மேனேஜிங் டைரக்டர், தி தமிழ்நாடு ஸ்டேட் அஃபெக்ட்ஸ் கோஆப்ரேட்டிவ் பேங்க் லிமிடெட், நம்பர் 4 ஓல்டு நம்பர் 233 NSE போஸ் ரோடு, சென்னை 6,01,000. ஒரு போஸ்ட்டு. ஸோ அதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் மாஸ்டர் டிகிரி இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்கன்னா, அதாவது பேச்சுலர் மாஸ்டர் engineering degree in any one of the following discipline: computer science, information technology, electronics and communication, cyber security, or master of computer application MCA. higher qualification will be given preference அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹையர் குவாலிஃபிகேஷன் இருந்தனாக்கா முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தாக பார்த்தீங்கன்னா தி கேண்டிடேட் should also have one of the following certificates: Certificate Information Systems Security Professional CISSB, Certificate Information Security Management CISM, Certificate Chief Information Security Officer CCISO, Certificate Information System Auditor CISA. இதில் பார்த்தீங்கன்னா அதை ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும், ரைட்டுங்களா? ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பேச்சுலர் மாஸ்டர் இன்ஜினியரிங் டிகிரி இந்த ஒன் ஆஃப் த கொடுத்துற டிசிப்ளின் வந்து முடிச்சிருக்கணும். ஒன்று பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், அப்படி இல்லை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அப்படி இல்லை எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், அப்படி இல்லை சைபர் செக்யூரிட்டி, அல்லது மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். ஹையர் குவாலிஃபிகேஷன் இருந்ததுனாக்கா முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தா பார்த்தீங்கன்னா ஒரு 4 விதமான சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து ஏதாவது ஒன்று முடிச்சிருக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இனி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் சர்டிஃபிகேட்ஸ்: Certificate Information Systems Security Professional, Certificate Information Security Manager, Certificate Chief Information Security Officer, Certificate Information Systems Auditor. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க. வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் மினிமம் 35, மேக்ஸிமம் 50. ஸோ சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கன்சாலிடேட்டட் சேலரி நெகோசியபிள் பேஸ்ட் ஆன் த குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா நோட்டிஃபிகேஷனுடைய PDF லிங்க்கை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடியோவுக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுக்குறேன். டவுன்லோட் செய்து ரீட் பண்ணி பார்த்துக்குங்க.